முன்பொரு காலத்துல ஒரு அழகான சிறிய கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல கடம்பன் அப்படின்னு ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அந்த விவசாயியோட குடும்பம் ரொம்ப சின்னது. அவனுக்கு ஆதி மூலம் அப்படின்னு ஒரு மகனும் இருந்தான். கடம்பன் ரொம்பவே அன்போட அவனோட மகனை நகரத்துக்கு அனுப்பி படிக்க வச்சான். ஆதி மூலமும் நல்ல குணவானாகவும் அறிவாளியாகவும் இருந்தான். அதே கிராமத்துல நரசிம்மா அப்படிங்கிற பேரோட ஒரு பேராசை பிடிச்ச ஏமாத்துக்கார ஜமீன்தார் வாழ்ந்து வந்தான். அவன் தன்னோட நிலத்தை ஏழை விவசாயிகளுக்கு குத்தகைக்கு கொடுத்து அந்த நிலத்துக்கு அவங்க கிட்ட இருந்து அதிக வரி வசூலிச்சு வந்தான். அவன் ரொம்பவே பேராசைக்காரனா இருந்ததுனால ஏழை விவசாயிகளை ஏமாற்றி முதலில் தன்னோட நிலத்தை குத்தகைக்கு கொடுப்பான். அதுக்கப்புறம் விவசாயிகளிடமே நிபந்தனைகளை போடுவான். இந்த ஏழை விவசாயிகளுக்கு என்னதான் வாழ்க்கை இருக்கு? 2 வேளை சாப்பாட்டுக்காக நாள் முழுதும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வாழ்நாள் முழுவதும் இந்த 2 வேளை சாப்பாட்டுக்காகவே ஏங்கிக்கிட்டே இருக்காங்க. என்ன பாரு, நான் இவங்களுக்கு உத்தரவு மட்டும்தான் கொடுக்கேன். எல்லா பயிர்களும் நம்மளோட களஞ்சியங்கள்ல நிறைஞ்சிருது. இந்த விவசாயிகள் நம்ம முன்னாடி கும்பிடு போட்டு நமக்கான எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கறாங்க. இதுக்கு தான் சொல்லுவாங்க, அறிவு இருந்தா இந்த நரசிம்மனை போல வாழணும், இல்லனா வாழவே கூடாதுன்னு. ஆமாங்க ஐயா, இங்க நீங்க தான் ஜமீன்தார். இங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாரையும் உங்க கையில வச்சிருக்கீங்க. இவங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க மட்டும் இல்ல, சுத்துப்பட்டி கிராமங்கள்லயும் உங்களோட ஆட்சி தான். உங்க விருப்பம் இல்லாம இங்க ஒரு இலை கூட அசைய முடியாது. அதனாலதான் நான் இங்க ஜமீன்தாரா இருக்கேன். இந்த முட்டாள் விவசாயிகளுக்கு நிபந்தனையில நிலத்தை கடன் கொடுத்திருக்கேன். வேலையை அவங்க செய்யறாங்க, ஆனா பயிரை நான் சொந்தமாக்கிடுவேன். கடைசியில என் முன்னாடி அவங்களுக்கு எந்த அந்தஸ்துமே இருக்காது. ஒரு நாள் ஜமீன்தார் நரசிம்மன் தான் வேலைக்காரனோட பேசிட்டு இருக்கும்போது அங்க கடம்பன் நரசிம்மனை பாக்கறதுக்காக வாரான். அப்போ கடம்பன் ரொம்பவே துக்கத்தோடையும் சோகத்தோடையும் இருக்கான். ஐயா, நீங்க விவசாயிகளுக்கு நிலத்தை குத்தகைக்கு கொடுக்கறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா கடம்பா, நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். நான் என்னோட நிலங்களை விவசாயிகளுக்கு குத்தகைக்கு கொடுக்கிறேன். அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் நிலம் குத்தகைக்கு வேணும். எனக்கு உங்களோட நிலங்களை 1 வருஷத்துக்கு குத்தகைக்கு கொடுப்பீங்களா? நிச்சயமா கொடுக்கிறேன் கடம்பா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில நிபந்தனைகள் இருக்கு. அது என்னன்னா, 1 வருஷம் அந்த நிலத்தை உனக்கு நான் குத்தகைக்கு கொடுத்துடுவேன். அந்த நிலத்துல நீ வேலை செஞ்சுக்கலாம். ஆனா அந்த 1 வருஷத்துல நிலத்துல என்ன பயிர் விளைஞ்சாலும் அதுல பாதி உன்னோடது, பாதி என்னுடையது அப்படின்னு நரசிம்மன் அவனோட நிபந்தனையை சொல்றான். அப்போ கடம்பன் இப்படி சொல்றான், சரி நரசிம்மையா, நான் உங்களோட நிபந்தனைகளை ஏத்துக்கிடுறேன். அதுக்கப்புறம் கடம்பன் நரசிம்மன் கிட்ட இருந்து நிலத்துக்கான ஆவண வேலைகள் எல்லாம் முடிச்ச பிறகு அவனுடைய வீட்டுக்கு போறான். மறுநாள் விவசாயம் செய்யறதுக்காக நரசிம்மனோட நிலத்துக்கு போறான். ஒரு வழியா அந்த ஜமீன்தார் நரசிம்மன் கிட்ட இருந்து நிலத்தை குத்தகைக்கு எடுத்துட்டோம். இப்போ இதுல விவசாயம் செய்ய தொடங்க வேண்டியதுதான். இந்த நிலத்துல நல்லாவே பயிர்கள் விளையும்னு நினைக்கிறேன். ஆனால் நாம ரொம்ப கடுமையாக உழைக்கணும். அப்பதான் நமக்கு ஏதாவது மிஞ்சும். கடம்பன் அவனோட வயல்ல இரவு பகலா உழைச்சு நெற்பயிர்களை விளைவிச்சான். சில மாதங்கள் கழிச்சு நெற்பயிர்கள் விளைஞ்சு அறுவடைக்கு தயாராகிருச்சு. கடம்பன் நெற்பயிர்களை அறுவடை செய்ய தொடங்கினான். கடம்பன் விளைவிச்ச பயிர்களோடு செய்தி ஜமீன்தார் நரசிம்மன் காதுகளை எட்டியது. என்ன நரசிம்மையா, உங்களுக்கு தெரியாதா? இந்த கடம்பன் அவனோட வயல்ல நெல் பயிர்களை அறுவடை செய்யறான். இந்த வருஷம் அவனுக்கு ரொம்ப அமோக விளைச்சல். அவன் விளைவிச்ச நெற்பயிர்கள் எல்லாம் ரொம்ப செழிப்பாகவும் இருக்கு. அவன் அதை அறுவடை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இது கேட்ட நரசிம்மன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு கடம்பனோட வயலுக்கு போய் அவனை பாக்குறதுக்கு போறான். இந்த தடவை நெல் பயிர்கள் எல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு. இதுல பாதிய ஜமீன்தார் எடுத்தாலும் நமக்குன்னு ஏதாவது மிச்சம் இருக்கும். கடம்பா, நீ பயிர்களை விளைவிச்சுட்டியா? பயிர்கள் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆமாங்க ஐயா, இந்த முறை நான் நெல் பயிர்களை போட்டிருந்தேன். இவ்வளவு நல்ல பயிர்களை விளைவிக்கிறதுக்கு என்னோட ரத்தத்தையும் வேர்வையையும் ஒன்னா சிந்தி உழைச்சிருக்கேன். இரவு பகலா மனசு வச்சு இந்த வயல்ல ரொம்ப கடுமையா உழைச்சேன். அதனாலதான் இவ்வளவு நல்ல விளைச்சல் கிடைச்சிருக்கு. அதனால இப்போ அறுவடையும் ஆரம்பிச்சிட்டேன். ஹே கடம்பா, நல்ல வளமான பயிர்கள் விளைஞ்சது எல்லாம் சரிதான். ஆனால் உன்னோட உழைப்பால எதுவும் நடக்கல. என்னோட வளமான நிலத்தோட காரணமாதான் இவ்வளவு நல்ல நெல் பயிர்கள் விளைஞ்சது. உன்னோட உழைப்பு இருந்தாலும் இல்லனாலும் பயிர் நல்லா தான் விளைஞ்சிருக்கும். ஐயா, இந்த நிலம் வளமானதாகவே இருந்தாலும் அதுல உழைப்பு இல்லைன்னா பயிர் எப்படி விளையும்? நான் இந்த வயல்ல மிக கடுமையா உழைச்சிருக்கேன். அதிகம் பேசாத கடம்பா. உழைப்பை கூலி தொழிலாளர்களும் தான் செய்யறாங்க.
உண்மையான வருமானத்துக்கு உரிமை இருக்கிறவன் நிலத்தோட உரிமையாளர் தான். சரி சரி, நிபந்தனையின்படி சீக்கிரம் என்னோட பாதி பங்க பிரிச்சு எடு. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, நான் திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடம்பன் விளைவிச்ச நெல் பயிர்கள்ல பாதிய, அதுவும் நல்ல நெல் பயிர்களை நரசிம்மன் எடுத்துட்டு போயிடுறான். அட கடவுளே, இவ்வளவு உழைச்சும் நல்ல பயிர்களை விளைவிச்சும் கடைசியில சிறிய அளவு பயிர்கள் மட்டும்தான், அதுவும் மோசமான பயிர்கள் மட்டும்தான் என்னோட கைக்கு வந்திருக்கு. எங்கள மாதிரி ஏழைகளை இப்படித்தான் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. எவ்வளவுதான் உழைச்சாலும் எங்க கைகள்ல எதுவுமே தங்குறதில்லை. எப்போதான் எனக்குன்னு ஒரு சொந்த நிலம் வாங்க முடியுமோ அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தத்தோட புலம்பிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போயிடுறான். ஒரு நாள் அவனோட பையன் ஆதி மூலம் நகரத்திலிருந்து படிச்சு முடிச்சிட்டு அவனோட கிராமத்துக்கு திரும்புகிறான். அவன் கடம்பன் ரொம்பவே சோகமாவும் வருத்தத்தோடு இருக்கத பார்த்து அவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்பா, நம்ம கிராமத்தோட நிலைமை ஏன் இப்படி இருக்கு? கிராமத்துல எல்லா மக்களும் துக்கமாகவும் கவலையாகவும் இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு என்னதான் காரணம்? ஆதி மூலம், இந்த கிராமத்துல ஏழை விவசாயிகளோட தலைவிதியே இதுதான். அந்த ஜமீன்தார் நரசிம்மன் மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லாம் நம்மளுடைய ஏழ்மையை பயன்படுத்திக்கிறாங்க. வேலையை மட்டும்தான் நாங்கள் செய்றோம், ஆனால் அந்த ஜமீன்தார் போல ஆட்கள் அதற்கான பலன் அனுபவிக்கிறாங்க. எங்க கிட்ட சொந்தமா நிலமும் இல்ல, அதிகாரமும் இல்ல. நாங்க எல்லாரும் உழைச்சு கடைசியில பசியோட மட்டும்தானே இருக்கோம். அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த அநீதியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு கடவுள் நமக்கு ஒரு வழியை வச்சிருப்பாரு. இன்னையில இருந்து நான் உங்களோட வயல்ல வேலை செய்யறேன். அந்த ஜமீன்தார் என்ன நிபந்தனை போட்டாலும் கடைசியில அதுல அவரையே சிக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு ஆதி மூலம் கடம்பன் கிட்ட ஆறுதலா பேசுறான். அதுக்கப்புறம் அவன் ஜமீன்தார் நரசிம்மனோட வீட்டுக்கு போறான். அங்க போய் இப்படி சொல்றான். சார், எனக்கு குத்தகைக்கு கொஞ்சம் நிலம் வேணும். நான் அந்த நிலத்துல விவசாயம் செய்ய ஆசைப்படுறேன். ஆதி மூலம், நீ நல்லா யோசிச்சு பார்த்து தான் சொல்றியா? உன்னால எப்படி விவசாயம் செய்ய முடியும்? நீ சின்ன பையன், அதுலயும் நீ இப்பதான் படிச்சு முடிச்சிருக்க. இல்ல, நான் என்னதான் படிச்சவனா இருந்தாலும் நான் ஒரு விவசாயியின் மகன் தானே. விவசாயம் செய்வது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படின்னா சரி, உன்னோட பேச்ச நான் ஏத்துக்கிடுறேன். நிறைய பேர் படிச்சுட்டு இங்க சும்மா தான் இருக்காங்க. படிச்சா மட்டும் போதாது, வெறும் படிப்பு மட்டும் நமக்கு எப்பவும் கை கொடுக்காது. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உன்னோட நன்றி எல்லாம் அப்புறம் சொல்லிக்கோ. முதல்ல என்னோட விதிகளையும் நிபந்தனைகளையும் கேளு. சரிங்க ஐயா, உங்களோட நிபந்தனைகளை சொல்லுங்க. இவன் ஒரு குழந்தை. இவனுக்கு நம்ம நிபந்தனை சொல்றதுனால இவனோட பயிர் எல்லாமே நமக்கு சொந்தமாகிவிடும். எப்படியும் இவனோட அப்பா ஒவ்வொரு வருஷமும் நெல்லை தான் போடுவான். இவனும் நிச்சயமா நெல்லு தான் பயிரிட போறான் அப்படின்னு யோசிச்சுட்டு ஜமீன்தார் நரசிம்மன் அவனோட நிபந்தனைகளை சொல்றான். சரி ஆதி மூலம், கேளு. நீ எந்த பயிர் போட்டாலும் அதுல பாதி பங்கு நான் எடுத்துக்கொள்வேன். பாதி பங்கு நீ வச்சுக்கோ, ஆனா அதுல மேல் பங்கு நான் எடுத்துக்கிறேன். நீ கீழ் பங்கு வச்சுக்கோ. என்னோட இந்த நிபந்தனை ஏத்துக்கிறியா? சரிங்க சார், உங்க நிபந்தனைகளை நான் ஏத்துக்கிடுறேன். அதுக்கப்புறம் ஆதி மூலம் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். விவசாயமும் செய்ய ஆரம்பிக்கிறான். அவனுடைய தோட்டத்துல பயிர்களையும் விளைவிக்கிறான். பல மாதங்கள் கழித்து பயிர்களை அறுவடை செய்கிற காலமும் வந்துருச்சு. அப்போ மறுபடியும் ஜமீன்தார் நரசிம்மன் அவனோட தோட்டத்துக்கு வர்றான். ஆதி மூலம், நம்மளோட நிபந்தனை உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாங்க ஐயா, எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்குது. விளைச்சலில் மேல் பகுதி உங்களோடது, கீழ்ப்பகுதி என்னுடையது. ஐயா, இவன் தந்திரம் செஞ்சிட்டான். நாம நினைச்ச மாதிரி இவன் நெற்பயிர்களை போடல. அட என்ன இது, நீ நெற்பயிர்களை பயிரிடலையா? உங்களோட நிபந்தனைப்படி எந்த பயிராக இருந்தாலும் அதில் மேல் பகுதி உங்களோடது, கீழ்ப்பகுதி என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி மூலம் எல்லா கிழங்குகளையும் சந்தைக்கு கொண்டு போயிடுறான். மிச்சம் இருக்கிற இலை தழைகள் புல் பூண்டுகள் மட்டும் நரசிம்மனுக்கு மிஞ்சியது. ஐயா, முதல் முறையா உங்களை இந்த ஆதி மூலம் முட்டாளாக்கிட்டான். இல்ல, இவ்வளவு நாளா நம்ம செஞ்ச தீய செயல்களோட பலன் தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன இருந்தாலும் நாம செஞ்சது ரொம்பவே தப்பு. அத நமக்கு இந்த ஆதி மூலம் இன்னைக்கு உணர வச்சிட்டான். அன்னையிலிருந்து ஜமீன்தார் நரசிம்மன் திருந்தி வாழ ஆரம்பிச்சான். எல்லா விவசாயிகளுக்கும் நியாயமான முறையில நிலத்தை குத்தகைக்கு கொடுக்க ஆரம்பிச்சான். நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிறந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.